ஹாய் லவ்லி கைஸ், உங்களுக்காக மாஃபியா ஃபேமிலியோட நெக்ஸ்ட் பாட்டை தான் எடுத்துகிட்டு இருக்கேன். போன பாட்டில் நம்மகிட்டே மேரேஜுக்கு ரெடியாக இருந்திருப்பார். அதை பார்த்து நம்ம ஜங்குக் கோவமாகி கொஞ்சம் மிரட்டியிருப்பார். ஜங்குக் மேலே இருக்க பயத்தில் நம்ம டைமே ரெடியாக இருப்பார். இப்போப்படியே நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். நான் பேசுகிற வீடியோ இருக்காது பெயின் தருமதி தெரிஞ்சா ஐம் ரியலி சாரிடா. ஜஸ்ட் இது ஒரு ஸ்டோரி தான், ஸ்டோரியை மட்டுமே கேளுங்க. ஓகே, பாட்டுக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம ஜங்குக் தான் அப்படியே நேராக டேக்கிட்ட வர்றாரு. டேக்கிட்ட டேயோட ஹேண்ட்ஸை க்ரிப்பாக பிடிக்கவும் டே ரொம்ப ஷாக் ஆகி நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணுறாரு. கிளம்பலாம்ல ஸ்டேஜுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டே அப்படியே அந்த ரூமை விட்டு வெளியே இழுத்துட்டு வர்றாரு. இந்த மாதிரி இழுத்துட்டு வந்தா டேடா என்ன பண்ணிகிட்ருக்க, என் ஹேண்ட்ஸை விடு, நீ முதல்ல ஸ்டேஜுக்கு போ, நான் கொஞ்சம் நேரம் கழிச்சு வரேன், என்னை விடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம டே ஸ்ட்ரகிள் பண்ணுறது. இந்த மாதிரி பண்ணால் ட்ரெஸ்ஸிங் சென்ஸே பண்ண முடியாதுன்னு இவ்வளோ நேரம் ஸ்ட்ரகிள் தானடா பண்ணிக்கிட்டு இருந்த. அப்புறம் மேரேஜுக்கு ஸ்டேஜில் நீ வருவேன்னு எந்த நம்பிக்கையில் நான் அங்கேயே நிற்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஃபோர்ஸ்ஃபுல்லாக இழுத்துட்டு போகிறாரு. இந்த மாதிரி இழுத்துட்டு போனால் நம்ம ஜங்குக்கு பின்னாடி தான் மார்க்கும் ஜிமினாவோட அம்மாவுமே வராங்க. இந்த மாதிரி வந்தால் ஆல்ரெடி ஸ்டேஜில் அவங்கவுங்க பேரோட தான் இப்போ நிற்கிறாங்க. நாம் ஜூன் யூமின் அப்புறம் நம்ம ஜேகப்போ இவங்க எல்லாருமே பேராக நிற்கிறாங்க. நம்ம டேக்குக் மட்டும்தான் இல்லை. இந்த மாதிரி ஜங்குக்கு ஃபோர்ஸ்ஃபுல்லாக டே இழுத்துட்டு வர மூமெண்ட்டை நம்ம மிம்மாம் நோட் பண்ணிவிட்டு என்னடா பண்ணுற அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் லேட் ஆகிடலாமா அதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நேராக கொண்டு ஸ்டேஜில் விடுறாரு. இப்படி விட்டுட்டு மேரேஜுக்கான ப்ராசஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணுங்கள், மேரேஜுக்கான ப்ராசஸ் எல்லாம் ஒன் பை ஒன்னாக ஸ்டார்ட் ஆகட்டும் அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு சொல்லவும் இப்போ ஒவ்வொரு பர்சன்ட்டுக்காக தான் மேரேஜ் நடந்துட்டுருக்கு. ஸ்டேஜில் மொத்த மெம்பர்ஸுமே இருந்தாலுமே முதல்ல நாம்ஜூன் மேரேஜ் பண்ணிக்கிறாங்க, அப்புறம் நம்ம சுகாவும் ஜிமினாவும் மேரேஜ் பண்ணிக்கிறாங்க, அப்புறம் ஜேகப்பும் ஒயனும் மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. இப்போ அப்படியே எல்லாருமே ஒவ்வொருத்தராக ரிங் போட்டு மேரேஜ் அப்படியே பண்ணி கிஸ் பண்ணிக்கிட்டா இப்போ நம்ம டேக்குக்கிட்ட தான் மேரேஜுக்கான ப்ராசஸ் எல்லாத்தையுமே ஒன் பை ஒன்னாக பண்ணிவிட்டு ஜங்குக்கு பார்த்துட்டு ரிங் போட்டு விடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் நம்ம ஜங்குக்கு ஸ்மைல் பண்ணபடியே ரிங் அப்படியே ஹேண்ட்ஸில் எடுத்துகிட்டு டேயோட ஹேண்ட்ஸை கேட்குறாரு. இப்படி கேட்டால் அந்த பிளேஸில் நம்ம ஜங்குக் டே என்ன ட்ரெஸ் வாங்கி கொடுத்தாரு, ஒரு மாதிரி பிங்க் கலரில் தானே ட்ரெஸ் வாங்கி கொடுத்தாரு, அந்த ட்ரெஸ்ஸை தான் நம்ம ஜங்குக்கு வேர் பண்ணியிருக்காரு. இங்கே இருக்கிற எல்லாருமே செம்ம பிளாக் அண்ட் பிளாக்கில் செம்ம மாஃபியாஸ்லாம் என்ன லுக்கில் இருப்பாங்களோ அந்த லுக்கில் இருந்தால் நம்ம டே சொன்னால் டே வாங்கி கொடுத்தானுங்கிட்டுக்காக அந்த பிங்க் கலர் ஷர்ட் நார்மல் ஷர்ட் தான் போட்டிருக்காரு. அதுக்கு மேலே கோட்டோ வேறு எதுவுமே வேர் பண்ணிக்கவே இல்லை. டே எனக்கு கொடுத்தது இதுதான்ங்கிற மாதிரி அதை மட்டும்தான் வேர் பண்ணியிருக்காரு. அந்த பிங்க் கலர் ஷர்ட்டோடையே நம்ம ஜங்குக்கு அப்படியே திரும்பி ஹேண்ட்ஸை கொண்டாட்டே அப்படிங்கிற மாதிரி ரிங் போடுறதுக்கு கேட்குறாரு ஸ்மைல் பண்ணபடி. இந்த மாதிரி கேட்டால் நம்மகிட்ட 2 ஹேண்ட்ஸையும் பின்னாடி கட்டுறாரு. பின்னாடி கட்டிக்கிட்டு என்னால் தர முடியாதுங்கிற மாதிரி கேட்டால் நாக் பண்ணுறாரு. இந்த மாதிரி ஸ்டேஜில் ப்ராப்ளம் பண்ணுறது நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணிவிட்டு ஜங்குக்கு கோவம் வருது. கோவத்துலேயே அந்த ரிங்கை அப்படியே அவரோட ஹேண்ட்ஸ்குள்ளே எடுத்துகிட்டு என்ன ரூம்குள்ளே ஃபைட் பண்ணி போர் அடிச்சிருச்சுன்ட்டு ஸ்டேஜ் வரைக்கும் வந்துட்டியா? எங்கள் பாரு, டென்ஷன் ஆக்காத, இது ஸ்டேஜ், எக்கச்சக்க பர்சன்ஸ் பார்த்துட்ருக்காங்க. நீ எனக்கு போயிட்டா இவ்வளோக்குள்ளே இறங்கி இப்படிலாம் அவங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். இதே இந்த பிளேஸில் வேறு யாராவது இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி கோபத்தையும் கொஞ்சம் ஸ்மைல் பண்ணபடியே பேசுகிறாரு. வேற மாதிரி கவனிச்சிருவேன். நல்ல பேபியில், குட் பேபியில், தேவையில்லாமல் எனக்கு கடுப்பேற்றாமல் ஹேண்ட்ஸை நீட்டுறியா அப்படிங்கிற மாதிரி பேசுவார். அந்த மாதிரி பேசுனா மாட்டேங்கிற மாதிரி சொல்லவும் டென்ஷன் ஆக்காதட்டே அப்படிங்கிற மாதிரி டே கிட்ட ரொம்பவே இப்போ டே கிட்ட க்ளோஸ் டென்ஷன் மேலே டென்ஷன் ஆக்கிட்டு இருக்காத. பிறகு ரிங்கெலாம் எனக்கு தேவையில்லன்னு ரிங்கெலாம் தூக்கி போட்டுட்டு ஸ்டேஜிலேருந்து உன்னை தூக்கிட்டு போயிடுவேன். என்ன நார்மலாக உனக்கு மேரேஜ் பண்ணிக்க தெரியாதா? மேரேஜுக்கு ரிங் தானே உன்னை போட சொன்னேன். ரிங் வேண்டாம் போலுக்கு உனக்கு? ரிங் இல்லாமல் எதுவுமே இல்லாமல் ஏன் கூட லைஃப்பை ஷேர் பண்ண உனக்கு விருப்பமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே அந்த ரிங்கை தூக்கி போட போவாரா. இப்படி போகிறத பார்த்துட்டு நம்ம ஜங்குக்கு பேசுனதெல்லாம் கேட்டு பயத்தில் டக்குன்னு நம்ம டே நம்ம ஜங்குக்கோட ஹேண்ட்ஸை பிடிக்கிறாரு. அப்போது ரிங் போட்டுக்கணும் அப்படி தானே? அப்போது ஹேண்ட்ஸை ஒழுங்காக நீட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் நம்ம டே இப்போவுமே ஹேண்ட்ஸை நம்ம ஜங்குக்கு பார்த்து நீட்டதுக்கு அவ்வளோக்குள்ளே ஸ்ட்ரகிளாகவே நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணால் நீ சொன்ன கேட்க மாட்ட போலுக்கு. கீழே நின்று பார்த்துட்ருக்க இந்த மேரேஜுக்கு வந்த ரிலேட்டிவ்ஸ்லாம் என்னடா நினைப்பாங்க, என்ன நினைப்பாங்க, கடுப்பெட்டிருக்க நீ ரிங்கே போலாம் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜிமினாவோட மாமா பாயிண்ட் பண்ணி அப்படியே அவரோட பேக்ஸ்லேருந்து கன் எடுக்க போவார். அந்த மாதிரி பண்ணால் நம்மகிட்ட அப்படியே ஹேண்ட்ஸை ஜங்குக்கு பார்த்து நீட்டுறாரு. இந்த மாதிரி நீட்டுனா
அந்த கன்னை அப்படியே பேக் சைடில் வச்சுட்டு நம்ம ஜங்குக்கு அப்படியே ரிங்கை போட்டு விட்றாரு டேக்கு. போட்டு விட்டுட்டு எனக்கு ரிங் வேர் பண்ணி விட்டுட்டே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கு அப்படியே ஹேண்ட்ஸை நீட்டுனா ஜங்குக் பண்ணுற மூமெண்ட்டை பார்த்து பயத்துலேயே டேயுமே நம்ம ஜங்குக்கு ரிங்கை போட்டு விட்றாரு. இப்படி ரிங்கை போட்டு விட்டு அடுத்த செகண்ட் எல்லோரும் கிஸ் பண்ணாங்க. அதேமாரி நம்ம ஜங்குக்கும் டேக்கு கிஸ் பண்ணுற மாதிரி டேயோட பேக் சைடு நெக்கை ஹோல்ட் பண்ணபடி க்ளோஸ் அழுத்தா ஜங்குக்கோட லிப்பில் அப்படியே நம்ம டே ஃபிங்கரை வைக்கிறாரு. இந்த மாதிரிலாம் பண்ணாத அப்படிங்கிற மாதிரி நம்ம டே சொல்லுவாரா. அந்த மாதிரி சொல்கிறது கேட்டு ஓ பப்ளிக் அப்படி கிஸ் பண்ணாடான்னுங்கிறியா, சரி ஓகே நம்ம ஹவுஸில் போய் கிஸ் பண்ணிப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேயோட சீக்ஸில் மட்டும் நார்மலாக கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே அந்த மேரேஜ் மூமெண்ட் எல்லாம் பிரேக் ஆகுது. இந்த மாதிரி பிரேக் ஆக்கி ஜங்குக்கு அவ்வளோ ஹாப்பி. எப்படியோ டேயை மேரேஜ் பண்ணியாச்சுடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேயோட ஹேண்ட்ஸை அந்த அளவுக்கு க்ரிப்பாக ஹோல்ட் பண்ணபடி பிடிச்சிட்டு டேயை பார்த்து சிரிக்கிறாரு. மேரேஜ் நடந்துச்சுல, அதனால் அவருக்கு அவ்வளோ ஹாப்பினஸ்லேயே இருந்தால் நம்ம டே தான் இந்த மாதிரி நம்மளை மேரேஜ் பண்ணிட்டானுங்கிற மாதிரி சொல்லிட்டு டே கொஞ்சம் சேடாகவே நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணோம். இதே பிளேஸில் தான் தியா இங்கே நடந்துக்கிட்டு இருக்க ஹோல் மூமெண்ட்டையுமே நோட் பண்ணுவோம். இப்போ பாய்ஸஸ் எல்லாருமே மேரேஜ் பண்ண அடுத்த செகண்டே அப்படியே ஸ்டேஜ்லேருந்து கீழே இறங்கி அந்த மேரேஜ் ஹாலை விட்டு அப்படி வெளியே வராங்க. இந்த மாதிரி வெளியே வந்தால் பேக் சைடில் நம்ம டேக்குக்கு தான் வந்துட்டுருக்காங்க. இந்த மாதிரி வந்தால் ஜங்குக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி இல்லை. டேயோட ஹேண்ட்ஸை அவ்வளோ க்ரிப்பை பிடிச்சபடி நம்ம மார்க்கெக்கிட்ட பேசிக்கிட்டே போகிறாரு. இந்த மாதிரி பேசிட்டு போகிற மூமெண்ட்டை தியா முழுக்க நோட் பண்ணுறான். நீ இந்த அளவுக்கு இருப்பேன்னு நினச்சி கூட பார்க்கல ஜங்குக். நீ யாரையுமே மேரேஜ் பண்ணிக்க மாட்டே, ஏன் உன்னை எந்த ஒரு பர்சன்ட்டுமே மேரேஜ் பண்ணிக்க மாட்டாங்கன்னு தான் நான் நினச்சேன். இந்த மூமெண்ட்டை எனக்கு சுத்தமாக பிடிக்கல ஜங்குக். நீ இந்த மாதிரி அவனை மேரேஜ் பண்ணிக்கிட்ட இந்த மூமெண்ட் சுத்தமாக எனக்கு பிடிக்கவே இல்லை. மேரேஜ் பண்ணி மூவ் ஆன் ஆயிட்டியா அப்படிங்கிற மாதிரி செம கடுப்பில் டீயா இந்த மாதிரி போகிற டேக்குக்கு நோட் பண்ணோம். இப்போ கரெக்டாக அவங்க காரில் வந்து அப்படியே அரேஞ்ச் ஆகி நேராக அவங்க ஹவுஸுக்கு நம்ம ஜங்குக்கோட ஹவுஸுக்கு தான் வராங்க. இந்த மாதிரி வந்தோம். நம்ம டேடா எதையுமே பேசல, ரொம்ப அமைதியாக ரொம்ப சைலண்ட்டாக இருக்கார். ஆனால் நம்ம ஜங்குக்கு அப்படிலாம் கிடையாது, மேரேஜ் முடிஞ்சிருச்சு அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் டேயோட ஹேண்ட்ஸை இன்னும் விடலை. டேயோட ஹேண்ட்ஸை க்ரிப்பாக பிடிச்சிருக்காரு. ஒரு ஹேண்ட்ஸால் டேயோட ஹேண்ட்ஸை பிடிச்சிருந்தேன். இன்னொரு ஹேண்ட்ஸால் மொபைலில் வந்து இந்த மாஃபியா ஒர்க்லாம் பண்ணுவாங்கள்ல, அந்த ஒர்க் எல்லாத்தையுமே நான் இன்னும் கொஞ்சம் ஹவர்ஸில் வந்துடுவேன், எல்லாத்தையுமே கரெக்டாக எடுத்து வைங்க, அந்த பிளேஸை கரெக்டாக ப்ரொடெக்ட் பண்ணுங்கள், நாங்கள் எல்லாருமே அந்த பிளேஸ்க்கு வரலன்னு தெரிஞ்சு எனிமீஸ் யாரும் அட்டாக் பண்ணிடாமங்கிற மாதிரி அங்கே இருக்க பாடி கார்ட்ஸ்கிட்ட பேசிக்கிட்டு இருப்பார். இந்த மாதிரி பேசிகிட்டு இருந்தேன். இப்போ இந்த காலை கட் பண்ணிவிட்டு நம்ம டே தான் நோட் பண்ணுறது. இந்த மாதிரி நோட் பண்ணோம். டே ரொம்ப சேடாக உட்காந்துருக்கு மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு நம்ம ஜங்குக்கு தான் என்ன நம்ம பேபி ரொம்ப சேடாகவே இருக்குது, மேரேஜ் ஆயிடுச்சுன்னா எல்லோரும் ஹாப்பியாக தானே இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டே இந்த மாதிரி லோன்லியாக வர மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு டேயோட ஹேண்ட்ஸ் அப்படி விடுவாரா, அந்த மாதிரி விட்டா அப்பா விட்டுட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டே ஹேண்ட்ஸை எடுத்தா இந்த மாதிரி ஹேண்ட்ஸை தான் விட்டாருன்னு பார்த்தா டே அப்படியே தூக்கி அவரோட தைஸில் உட்கார வைக்கிறாரு. இந்த மாதிரி உட்கார வச்சோம். நம்மகிட்ட ரொம்ப ஷாக் ஆகி நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணுவார். அந்த மாதிரி நோட் பண்ணால் என்ன பேபி மேரேஜ் ஆயிடுச்சுன்னு நான் எவ்வளோ ஹாப்பியாக இருக்கேன் தெரியுமா, மேரேஜ் ஆனால் ஹாப்பியே இல்லை உனக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரா. அது ஏன் விருப்பத்தோடு பண்ணணும்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்மகிட்டே வந்து நம்ம ஜங்குக்கு முறைப்பாரா இந்த மாதிரி மறைச்சிட்டேன். ஜங்குக்கோட தைஸ்லேருந்து எழுந்துக்கலான்ங்கிற மாதிரி எழுந்துக்க போனால் நம்ம ஜங்குக்கு விட மாட்டேங்கிறாரு. நம்ம டேயோட ஹிப்பை ஹோல்ட் பண்ணபடி க்ரிப்பை பிடிச்சிக்கிட்டு அவர் மொபைலில் என்னெல்லாமோ பார்த்துட்ருக்காரு. என்ன பண்ணிகிட்ருக்கு ஜங்குக்கு, என்னை விடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு திட்டுனோம். என்ன பேபி நீ என்ன ரொம்ப வெயிட்டாக இருக்கேன்னு நான் உன்னை எதாவது திட்டுனேன்னா என்ன, இல்லை ஏன் என் தைஸில் வந்து உட்காந்தேன்னு உன்னை ஏதாவது சொன்னேன்னா என்ன, நான் தானே தூக்கி வச்சேன், அமைதியாகிரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேயை நகர விடாத அளவுக்கு பிடிச்சிட்டு மொபைலில் என்னெல்லாமோ பார்த்துட்ருக்காரு. இந்த மாதிரி பண்ணுற ஜங்குக்கு பார்த்துட்டு டேக்கு இன்னும் கடுப்பாக்குது, எப்போந்தான் கார்லேருந்து இறங்குவோம் அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கை பார்த்து முறைச்சிக்கிட்டே வருவாரா. இந்த மூமெண்ட்டை கார் ட்ரைவ் பண்ணபடியே நம்ம மார்க் நோட் பண்ணுறாரு. என்ன டாம் அண்ட் ஜெர்ரி மாதிரி எப்போ மட்டும் அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஆனால் பாஸ் ரொம்ப சேஞ்ச் ஆகிட்டாரு. டே பாஸ் எப்போ பக்கத்தில் வந்தாரோ அப்போ முழுக்க ரொமான்டிக் மூடுக்கு தான் சேஞ்ச் ஆகுறாரு.
அப்படி இருந்த என் ரக்கட் பாஸுக்குள்ள இப்படி ஒரு ரொமான்டிக் பாஸ் இருப்பாருன்னு நினச்சு கூட பார்க்கலையே அப்படிங்கிற மாதிரி அவருக்கு ஒரே ஷையாகவும் ஜங்குக்கோட கேரக்டர் இவ்வளோ சேஞ்சாக இருக்கிறதையும் பார்த்து அவர் ஸ்மைல் பண்ணபடியே இப்போ வரா இந்த மாதிரி போனால் இதை நம்மகிட்டே நோட் பண்ணிவிட்டு இவன் ஏன் இந்த மாதிரி சிரிக்கிறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம மார்க்கை நோட் பண்ணுவாரா இந்த மாதிரி நோட் பண்ணால் இப்போ கரெக்டாக ஹவுஸுக்கு வந்துடும் கார் இந்த மாதிரி எல்லாருமே காரை விட்டு இறங்கி அப்படியே ஹவுஸ்குள்ளே என்றானா நம்மகிட்டே நம்ம காரை விட்டு இறங்குனதோடைய ஹவுஸ்குள்ளே வர மாட்டேன்னு நிற்கிறாரு இந்த மாதிரி நின்னா என்னட்டையா ஆ ஹவுஸ்குள்ளே வர விருப்பம் இல்லையா என்ன அப்படிங்கிற மாதிரி ஜங்கு கேட்கவும் எனக்கு என்ன உனக்கு ஃபீட் வலிக்குதா லெக்கு வலிக்குதா சரி விடு நான் தூக்கிட்டு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி தூக்கம் வருவாரா இந்த மாதிரி தூக்கம் வந்தால் நான் அம்மாட்டே ரன் பண்ணபடி ஹவுஸ்குள்ளே ஓடுறாரு என்ன எனக்கு ஏதோ வலிக்குதுங்கிற மாதிரி சொல்ல வந்தான் ஓடுறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு சரி பேபி உள்ளே போனால் சரிதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜங்குக்குமே நேராக ஹவுஸ்குள்ளே என்ட்ராகிறாரு இந்த மாதிரி வேகமாக ஓடி வருவார் ஜிமினாவோட ஹேண்ட்ஸை போய் கிரிப்பை பிடிக்கிறாரு இந்த மாதிரி பிடிச்சா ஜிமினா ஷாக் ஆக்கி என்னட்டையாங் பயந்துட்டியா என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்பாரா ஆமாண்டா பயமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இவர் சொல்லுவாரா ஒன்றும் பயப்படாத இது நம்ம ஹவுஸ் அப்படிங்கிறாரா இந்த மாதிரி சொல்கிறது கேட்டு ஆமாம் பேபி இது நம்ம ஹவுஸ் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு நம்மகிட்டே பேக்கப் பண்ணபடி பேசுவாரா இந்த மாதிரி பேசுகிறத கேட்டு இவன் என்னடா அட்டை மாட்டி ஒட்டிக்கிட்டே சுற்றுறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்மகிட்டே கடுப்பில் நம்ம ஜங்குக்க பார்ப்பாரா ஜிமினா சொன்னது கரெக்டு தான் இது நம்ம ஹவுஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரா அந்த மாதிரி சொன்னால் ஜங்குக்கு நீ ஏன் இப்படி நடந்துக்கிட்டு இருக்க இங்கே ஹயாங்ஸ்லாம் நார்மலாக தானே இருக்காங்க ஏன்டா என்ன இப்படி ஹக் பண்ணியிருக்கா ஹக்கை பிரேக் பண்ணுறா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கட்டுவாரா அதெல்லாம் முடியாது பேபி நான் எப்போதுலையுமே எல்லாத்துலேயுமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக தான் இருப்பேன் இதுலேயும் நான் டிஃப்ரெண்ட்டு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வா அப்படிங்கிற மாதிரி கூப்பிடவும் முடியாதுங்கிற மாதிரி சொல்லிட்டு வேகமாக போய் மிம்மாமோட ஹேண்ட்ஸை பிடிச்சிக்கிறாரு ஆண்டி எதையாவது சொல்லி ஜங்குக்கு இங்கேருந்து போக வைங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரா அந்த மாதிரி சொன்னதை கேட்டு மிம்மாம் ஷாக்காக்கி என்ன ஜங்குக்கு போக வைக்கணுமா ஆமாம் ஆண்டி நம்ம டார்ச்சர் மேலே டார்ச்சர் பண்ணிகிட்ருக்கான் முதல்ல அவனை அங்கேருந்து போக வைங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மிம்மாமுக்கு பின்னாடி நின்று பேசுகிறாரு இந்த மாதிரி பேசுனா ஜங்குக்கு தான் என்ன பேபி இப்படிலாம் கண்ணாமூச்சி ஆடிக்கிட்டு இருக்கேன் வா ரூமுக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரா இதை கேட்டு ஜான் டாடி ஷாக்காக்கி ரூமுக்கு போகிறியா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணால் இல்லை என் ரூம் என்ன மாதிரி இருக்குங்கிறட்டு அவன்கிட்ட காட்டுறதுக்கு நான் தப்பாலாம் நினைக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு இந்த மாதிரி பேசினா நான் அவன் கூட எங்கேயுமே வரமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்டே கத்துறாரு இந்த மாதிரி கத்துனா சவுண்ட் வரக்கூடாது சவுண்டு வந்துச்சு அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்கு கத்துறாரு இந்த மாதிரி கத்துனா இந்த மாதிரி டேயும் ஜங்குக்கும் கொஞ்சம் க்யூட்டாக வேற மாதிரி ஃபைட் பண்ணுறாங்களே இதை பார்த்து அங்கே இருக்கிற எல்லாருமே ஸ்மைல் பண்ணி சிரிக்கிறாங்க இந்த மாதிரி சிரித்தோம் சரி டின்னர் எல்லோரும் சேர்ந்து ரெடி பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி மிம்மாம் கேட்கவும் நம்ம ஒயனு ஜின்னு எல்லாருமே ஓகே சொல்கிறாங்க மிம்மாம் கூடயே சேர்ந்து ஃபுட்டை ரெடி பண்ண போனால் நம்ம டேட்டம் கிச்சனில் போய் நிற்கிறாரு எல்லாருக்குமே கொஞ்சம் ஓரளவுக்கு ஃபுட்டை ரெடி பண்ண தெரியுது வெஜிடபிள்ஸை கட் பண்ண தெரியுது பட் நம்ம டேக்கு தான் ஒன்றுமே தெரியல எல்லாரையுமே பார்த்துட்ருக்காரு என்ன சதக்குன்னு கட் பண்ணுறாங்க இந்த ஜிமினா என்ன பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜிமினாவை நோட் பண்ணோம் அண்ட் ஜிமினாவுமே வெஜிடபிள்ஸ் அழகாக கட் பண்ணுறாரு ஜிமின் சொல்கிறாட்டே நீ இந்த அளவுக்கு வெஜிடபிள்ஸ் கட் பண்ணுவேன் நினச்சி கூட பார்க்கலையடா அண்ட் டெய்லி நான் தானே உனக்கு ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணி தரேன் அப்போவே நீ தெரிஞ்சுக்காண்டா அப்படிங்கிற மாதிரி ஜிமினா சொல்லுவாரா அதுவும் சரிடா நான் ஒரு டே கூட ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணதே இல்லைல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜிமினாவே நோட் பண்ணோம் சரி விட்றா போக எல்லாம் பழகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம பக்கத்தில் உட்கார வச்சுட்டு டேக்கு ஏதோ ஸ்நாக்ஸ் எடுத்து கொடுக்காரு இதை சாப்பிட்டுக்கிட்டே எதையுமே பேசாமல் அமைதியாக இரு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரா சரிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜிமினா பக்கத்துலேயே உட்காந்துருந்து ஸ்நாக்ஸை சாப்பிடுவாரா அந்த மாதிரி சாப்பிட்டோம் நம்ம இப்படி சும்மா உட்காந்துருக்க மூமெண்ட்டை ஹாலில் இருந்தபடியே நம்ம ஜங்கு பார்க்குறாரு என்ன எல்லோரும் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க ஏன் பேபி மட்டும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு நினச்சிக்கிட்டே இருப்பாரா நம்ம டேக்கே துரத்தல் வந்துடும் யார்டா இந்த நேரத்தில் என்ன இப்படிலாம் நினைக்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் பயங்கரமாக ஒரு மாட்டே துரத்துறது தும்முறது இந்த மாதிரி பண்ணுறதுக்கு அவங்க வெஜிடபிள்ஸ் கட் பண்ணிவிட்டு ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாங்களாம் ஷாக் ஆகி அப்படியே வாட்டர் எடுத்து டேக்கு கொடுக்கலாங்கிற மாதிரி வந்தோம் ஹாலில் இருந்து நம்ம ஜங்கு அவங்க எல்லாருக்கும் முன்னாடி எப்படி தான்
வேகமாக ரன் பண்ணி வந்தாரோ தெரியல. டேயோட ஹெட்டை லைட்டாக தட்டி கொடுத்து வாட்டரை கொடுத்துக்கிட்டு இருக்காரு. இந்த மாதிரி பண்ணுற ஜங்குக்கை பார்த்துட்டு அவங்க எல்லோரும் செம ஷாக்கு. டேய், நாங்கள் எல்லோரும் அவன் பக்கத்தில் இருக்கோம். நாங்கள் இந்த மாதிரி அவனுக்கு துரத்துது தும்முறான், அதுக்காக அவனுக்கு தண்ணி எடுத்து கொடுக்கலான்னு வந்தா, நீ அங்கேருந்து எப்படிடா இவ்வளோ வேகமாக வந்து எப்படிடா தண்ணியை கொடுத்தேங்கிற மாதிரி சொல்லிட்டு, வாட்டர் இதுக்கு எப்படி கொடுத்தேங்கிற மாதிரி சொல்லிட்டு எல்லாருமே நம்ம ஜங்குக்கு ஷாக்காக பார்த்தா, ஏன் இந்த மாதிரி பண்ண நம்ம டேயே செம ஷாக்கில் நம்ம ஜங்குக்கை பார்க்குறாரு. என்ன வேகமாக வந்தான்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேய் நல்லாவே நோட் பண்ணியிருப்பாரு. அவர் வந்த வேகத்திலே நம்ம டேக்கு ஒரு மாதிரி விக்கெட்டில் அதெல்லாம் நின்று போச்சு. இந்த மாதிரி ஜங்குக்கு அந்த வேகத்தை பார்த்த பயத்தில் ஆட்டோமேட்டிக்காக அது நின்றுருக்கும். பேபி ஃபுட்டை சாப்பிட சொல்ல எப்படி சாப்பிடுன்னு தெரியாதா உனக்கு அப்படிங்கிற மாதிரி திட்டிட்டு வாட்டர் பாட்டிலை டேயோட ஹேண்ட்ஸ்லேயே கொடுத்துட்டு திரும்ப ஒரு ஹாலுக்கு போவாரா. இந்த மாதிரி போகிற மூமெண்ட்டை பார்த்துட்டு அங்கே இருக்கிற எல்லாருமே நம்ம டேயை வச்சு கொஞ்சம் நக்கலாக கலாய்ச்சபடி சிரித்தேன். டேக்கின்னா ஒரே ஷையாகுது. ஷைனஸில் அப்படியே அந்த ஸ்நாக்ஸ் பாக்ஸ் வந்து வச்சுருப்பாரு. அந்த ஸ்நாக்ஸ் பாக்ஸை வச்சு அப்படியே ஃபேஸில் மறைக்கிறாரு. இந்த மாதிரி மறைச்சான். இங்கே கட்டாகி இப்போ நைட் ஆயிடுச்சு. எல்லாருமே சேர்ந்து டின்னர் சாப்பிட்றாங்க. டேயுமே டின்னர் சாப்பிட்றாரு. டேக்கு எதெல்லாம் பிடிக்காதுங்கிறது மாதிரி ஜிமினாட்ட கேட்டுட்டு தான் ஃபுட்டை ப்ரிப்பரே பண்ணியிருப்பாங்க. அதனால் எல்லாருக்குமே சேர்ந்து நம்ம மெம்மாமே சர்வ் பண்ணிகிட்ருக்காங்க. பாய்ஸஸ் எல்லாருமே அப்படியே சாப்பிட்டுட்ருக்காங்க. இந்த மாதிரி ஜாலியாக எல்லாருமே பேராக உட்காந்து சாப்பிட்டுட்டு அப்படியே அவங்கவுங்க ரூமுக்கு போய் அவங்கவுங்க லைஃப்பை அப்படியே ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி அவங்க எல்லோரும் அவங்கவுங்க ரூமுக்குள்ளே போய் லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணால் இப்போ நம்ம ஜங்குக்கோட மாஃபியா ஒர்க் பார்க்குற பிளேஸை தான் கட்டுது. அந்த பிளேஸில் திடீர்னு ஒரு ஃபயர் ஆகிற மாதிரி ஒரு மூமெண்ட் ஆகுது. அதாவது நம்ம ஜங்குக் சொன்ன மாதிரி தான் எனிமீஸ் அட்டாக் பண்ணுவாங்க, ஜாக்கிரதையாக இருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார்ல, அதே மூமெண்ட் தான் இங்கே நடந்துகிட்ருக்கு. அந்த பிளேஸ்க்குள்ளே வேறு யாரும் இல்லை, நம்ம தியாடம். ஜங்குக் இந்த மாதிரி மேரேஜ் பண்ணிட்டான், கண்டிப்பாக இன்றைக்கி நைட் அவங்க 2 பேரும் அப்படி இருப்பாங்கங்கிற ஒரு மூமெண்ட்டுக்காக இந்த மாதிரி மாஃபியா ஒர்க் பார்க்குற பிளேஸில் வந்து அங்கே இருக்கிற 2 ஜங்குக்கோட பாடிகார்ட்லேயே 2 மெம்பருக்கு மணியை கொடுத்து அந்த பிளேஸில் ஜங்குக் வந்து ஆசையாக ஒரு ஸ்னேக் வளர்ப்பான். ஜங்குக்கு ஸ்னேக்ஸ் பிடிக்கும், நிறைய ஸ்னேக்ஸ் வச்சுருப்பாரு. அதில் 2, 3 ஸ்னேக்ஸு நம்ம ஜங்குக்கு ரொம்ப பிடிச்சதாகவே இருக்கும். அந்த ஸ்னேக்ஸ் எல்லாத்தையுமே அந்த மிரர் பாக்ஸ்குள்ளேருந்து ஓப்பன் பண்ணி விட்டுட்டு மற்ற பிளேஸ் எல்லாத்தையுமே கொளுத்தி விட்ருவாங்க. ஏன்னா ஸ்னேக்ஸ் வந்து டெத்தான மாதிரியும் தப்பிச்சு போன மாதிரியும் காட்டுற மாதிரி மாஃபியா ஒர்க் பண்ணுற பிளேஸில் ப்ராப்ளத்தை எப்படி இவங்க க்ரியேட் பண்ணிவிட்டு நம்ம டியா சொன்ன மாதிரி அந்த 2 பர்சன்ஸுமே எனிமீஸ் அட்டாக் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு கால் பண்ண வருவாங்க. இங்கே மாஃபியா ஒர்க் பண்ணுற பிளேஸில் தியாவோட பிளான் இப்படி இருந்தால் இப்போ ஜங்குக் சைடை தான் காட்டுது. இப்போ நம்மகிட்ட டாம் பெட்டில் உட்காந்துருக்காரு. இவ்வளோ நேரம் வர ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே நிறைய பேர் பக்கத்தில் இருந்துமே ஜங்குக் அந்த அளவுக்கு நம்மகிட்ட அவ்வளோ க்ளோஸாக இருந்திருப்பாரு. இப்போ சிங்கிள் மேன் பெட்ரூமுக்குள்ளே சிங்கிளாக வேற இருக்கார். என்னடா பண்ணணுங்கிற மாதிரி மேரேஜே எந்த அளவுக்கு ஃபோர்ஸ் பண்ணி பண்ணா, இப்போ என்ன பண்ணன்னு தெரியலையேங்கிற மாதிரி சொல்லிட்டு பயத்திலே பெட்டில் உட்காந்துருந்தேன். நம்ம ஜங்குக் அப்படியே அவரோட ஃபேஸெல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு டவலில் தொடச்சிக்கிட்டே நேராக டேட்ட வர்றாரு. நீ இன்னும் இந்த கோட்டை ரிமூவ் பண்ணலையாட்டே அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரா. அது நான் இனிதான் போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகணும், நான் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி அங்கேருந்து எழுந்து போகலாங்கிற மாதிரி போனோம். டேயோட ஹேண்ட்ஸ் அப்படியே நம்ம ஜங்குக்கு பிடிச்சிட்டு அதெல்லாம் ஒன்றும் ஃப்ரெஷ்ஷப் ஆகாண்டா, அப்படியே ஃப்ரெஷ்ஷப் ஆனாலும் இப்போ ஆகாண்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு டேக்கு மேலே போட்டிருக்க அந்த கோட்டை ரிமூவ் பண்ணுவார். அந்த மாதிரி ரிமூவ் பண்ணால் மேரேஜ் அன்னைக்கு என்ன ட்ரெஸ் நம்ம ஜங்குக்கு வாங்கி கொடுத்தாரோ அதை தான் இப்போ வரைக்கும் போட்டிருக்காரு. இன்னும் சேஞ்ச் கூட பண்ணலை பயத்தில். இந்த மாதிரி கோட்டை ரிமூவ் பண்ணதோட நம்ம டேக்கு அந்த ஷர்ட்டு செம ஹாட்டாக இருக்குது. இந்த மூமெண்ட்டை பார்த்துட்டு பேபி நான் செலெக்ஷன் பண்ணதை விட இந்த ஷர்ட்டு செம்மையாக இருக்குதே அப்படிங்கிற மாதிரி கிட்ட க்ளோஸாக வருவாரா. அந்த மாதிரி வந்தால் அப்படியே பேக் சைடாக நடக்கிறாரு. இங்கே பாரு ஜங்குக், எல்லாத்துலேயுமே நீ என்ன திங்க் பண்ணுறியோ அதே செய்யணும்னு நினைக்காத, எனக்கு கொஞ்சம் ஃபேஸ் கொடு, எனக்கு டைம் கொடு, என்ன பண்ணுற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பயத்துலேயே நம்மகிட்ட அப்படியே பேக் சைடாக நடந்தவர் அப்படியே பெட்டில் போய் உட்காருவார். அந்த மாதிரி உட்காந்தா வா பேபி என் கூட சேர்ந்து அழகாக என்னை மாதிரி பேச கற்றுட்ட போலுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேக்கு மேலே அப்படியே நம்ம ஜங்குக்கு ஓவர் ஆகுறாரு. இந்த மாதிரி ஓவர் ஆனோம். செம்ம பயத்தில் நம்ம ஜங்குக்கை பார்க்குறாரு. இந்த மாதிரி பார்த்தேன். வா பேபி இந்த ஷர்ட்டை சும்மா தான் செலெக்ஷன் பண்ணேன், ஆனால் பட் உண்மையிலே இந்த ஷர்ட்டுக்கு நீ செம்ம ஹாட்டாக இருக்கிற அப்படிங்கிற மாதிரி நம்ம அப்படியே பார்க்குறாரு. இந்த மாதிரி பார்த்தா வந்து ஜங்குக்கோட ஐஸை க்ளோஸ் பண்ணுறாரு. அந்த மாதிரிலாம் பார்க்காத தள்ளிப்படா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரி பேசிட்டு ஜங்குக்கு போட்டு தள்ளி விட்றாரு. இந்த மாதிரி தள்ளி விட்டாங்க.
என்ன பேபி இன்னைக்கு என்ன டேன்னு உனக்கு தெரியும்ல, அப்புறம் என்ன இந்த மாதிரிலாம் ப்ளே பண்ணி விளையாண்டுட்ருக்க? டைமை வேஸ்ட் ஆக்காத. இந்த ஜங்குக்கு டைமை வேஸ்ட் பண்ணுறது சுத்தமாக பிடிக்காது அப்படிங்கிற மாதிரி டேயோட ஹேண்ட்ஸை மூவ் ஆன் பண்ணி டேயை பெட்டில் லாக் பண்ண போயிடு. டேக்கு மேலே அப்படியே நம்ம ஜங்குக்கு ஓவராகி கிஸ் பண்ண போவார். அந்த மாதிரி போனால் டே ஐஸை க்ரிப்பாக க்ளோஸ் பண்ணபடி இருப்பார். இந்த மாதிரி இருந்தேன். இப்போ ஜங்குக்கோட மொபைலுக்கு கால் வருது. கரெக்டாக கிஸ் பண்ணுற டயத்தில் கால் வரவும், இந்த நேரத்தில் எவன்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே டேக்கு மேலே கோவர அந்த ஜங்குக்கு அப்படியே எழுந்துப்பேன். ஜங்குக்கு அவரோட மொபைலை எடுத்தா அது மாஃபியா ஒர்க் பார்க்குற பிளேஸ்லேருந்து கால் வர்றதை நோட் பண்ணிவிட்டு அந்த காலை அட்டன் பண்ணால் இந்த பிளேஸில் ஃபயர் ஆயிடுச்சு, எனிமிஸ் யாருன்னே தெரியல, நம்ம பிளேஸில் ஃபயர் ஆக்கிட்டாங்க, ஸ்னேக்ஸ் எல்லாம் மிஸ் ஆயிடுச்சு, உங்களோட ஸ்னேக்ஸுமே ஜேகப் பாஸோட ஸ்னேக்ஸு, அப்புறம் அந்த பூச்சிங்க, அப்புறம் குட்டி குட்டி அனிமல்ஸ் இது எதுவுமே இங்கே இல்லை, எல்லாமே டேமேஜ் ஆயிடுச்சு, அந்த பிளேஸ் முழுக்க ஃபயர் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறத கேட்டு நம்ம ஜங்குக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஷாக் ஆகி, ஏன் பிளேஸ்க்குள்ளே ஃபயரை பற்ற வச்சாங்களா அப்படிங்கிற மாதிரி ஜங்குக் ஷாக் ஆனான். ஆமாம் பாஸ், நாங்கள் ஃபயரை தான் அணைச்சிட்ருக்கோம், ஹெல்ப் தேவைப்படுது, உங்களோட திங்ஸஸும் உங்கள் ஹயாங்கோட திங்ஸஸும் மிஸ் ஆன மாதிரி தெரியுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறத கேட்டு, அந்த பிளேஸில் ஃபயர் ரொம்ப அதிகமாகாத அளவுக்கு அதை எப்படியாவது கண்ட்ரோல் பண்ணுங்கள், இப்போவே நான் அந்த பிளேஸ்க்கு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த காலை கட் பண்ணிவிட்டு நம்ம பாய்ஸஸ்க்கு கால் பண்ணணும்னு திங்க் பண்ணுறாரு. ஆனால் பட் இன்னைக்கு அவங்க எல்லாருமே அவங்க லைஃப்பில் அடுத்த கட்ட மூமெண்ட்டுக்கு போகிறாங்களோ, அதனால இவங்களெல்லாம் எப்படிடா டிஸ்டர்ப் பண்ண அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கிட்ட மொபைலையே அப்படி விரிக்க விரிக்க பார்த்துட்டு, எனக்கு மட்டும் ஏன்டா இப்படி நடக்குதுங்கிற மாதிரி மொபைலை பார்த்து பேசிட்டு என் பெட்டில் பயத்தில் உட்காந்துருக்காருல டே, அவர்கிட்ட வேகமாக வர்றாரு. இந்த மாதிரி வந்தால் நம்ம டே ரொம்ப பயத்தில் ஜங்குக்கு எதுவும் பண்ணாத அப்படிங்கிற மாதிரி கட்டுவாரா. ஏன்னா பேபி எப்போ மட்டும் இப்படியே பேசுகிற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேயோட சீக்ஸில் கிஸ் பண்ணிவிட்டு, எனக்கு மாஃபியா ஒர்க் பார்க்குற பிளேஸில் ஒர்க் வந்துடுச்சு, நீ ஸ்லீப் பண்ணு, நான் நெக்ஸ்ட் டே உன்கிட்ட பேசுகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு டேக்கு மேலே அப்படியே பெட்ஷீட் எடுத்து கவர் பண்ணபடி நம்ம ஜங்குக்கு டக்குன்னு மாஃபியாஸ்க்கு என்ன ட்ரெஸ் வேர் பண்ணுவாங்களோ அதை வேர் பண்ணிவிட்டு அப்படியே அந்த மொபைலில் ஹேண்ட்ஸில் எடுத்தபடி வெளியே போயிடுவார். இந்த மாதிரி ஜங்குக்கு வெளியே போகிற மூமெண்ட்டை நம்ம ஜிம்மினை நோட் பண்ணிவிட்டு, அப்பா தப்பிச்சிட்டோண்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப ரிலாக்ஸாக நம்மகிட்ட ஸ்லீப் பண்ணுவார். இந்த மாதிரி ஸ்லீப் பண்ணால் இப்போ நம்ம ஜங்கு கரெக்டாக மாஃபியா ஒர்க் பார்க்குற பிளேஸ்க்கு வந்துடுவார். நம்ம ஜங்கு கூடயே மார்க் வந்துடுவார். மார்க் இங்கே இப்படி இவ்வளோக்குள்ளே ஃபயர் ஆச்சு, எனிமீஸ் வந்திருந்தா இவங்க யாருமே எனிமீஸை பார்க்கலையா, முதல்ல நம்ம திங்ஸை தான் தேடி பிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜேகப்போட பர்சனல் பாடி கார்டு ஜேகப்போட திங்ஸ்லாம் மிஸ் ஆயிடுச்சுல, அதை அவர் தேடிக்கிட்டு இருக்காரு. அதுங்களாம் அந்த பாக்ஸ்குள்ளே அடைச்சி வச்சுருந்த பாக்ஸ்குள்ளே எதுக்குள்ளேயுமே இல்லை. இந்த மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு எல்லா அனிமல்ஸ், பூச்சிங்க, ஸ்னேக்ஸ் எல்லாமே மிஸ் ஆயிடுச்சு, எங்கே போச்சுன்னே தெரில அப்படிங்கிற மாதிரி ஜேகப்போட பர்சனல் பாடி கார்டு சொல்லவும், எங்கேயுமே போயிருக்காது, நம்ம பிளேஸ் ஃபாரஸ்ட்டில், கண்டிப்பாக இங்கே தான் எங்கேயாவது இருக்கும், நம்ம எல்லோரும் சேர்ந்து தேடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு எல்லாருமே அந்த திங்ஸை தேடினா அதில் 2-3 இது இந்த ஃபயரில் டெத்தாக இருக்கும். அதில் மீதி இருக்கிறது எல்லாத்தையுமே நம்ம ஜேகப்போட பர்சனல் பாடிகார்டு நோட் பண்ணிவிட்டு ஜேகப்போட பாடிகார்ட்ஸ் இருப்பாங்கள்ல, மற்ற பாடிகார்ட்ஸ், அவங்க கூட தான் இந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே வராரு. நிறைய பாக்ஸை ஹேண்ட்ஸில் எடுத்தபடி எந்தெந்த இதெல்லாம் நம்ம ஜேகப்குள்ளதோ அதெல்லாம் நம்ம ஜேகப்போட பர்சனல் பாடிகார்டுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். அந்த திங்ஸஸ் எல்லாத்தையுமே அந்தந்த பாக்ஸ்குள்ளேயே எடுத்து வைக்கிறாரு. எடுத்து வச்சுட்டு இதுங்கெல்லாம் எப்படி இவ்வளோ தூரம் வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அதை அப்படியே பேக் பண்ணி ஒரு ட்ரக் மாதிரி இருக்குது, அந்த ட்ரக்குள்ளே எடுத்து வச்சுட்ருக்காங்க. இதுங்களாம் ஒன்றும் வரல, எல்லாத்தையும் கொண்டு இப்படி ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போட்டது தியாவாக தான் இருக்கும். தியா தான் இந்த மாதிரி எல்லாத்தையுமே பண்ணிட்டு போயிருந்திருப்பான். இவ்வளோ தூரத்துக்கு இதுங்கெல்லாம் வர சான்ஸே இல்லை. பாக்ஸை விட்டு வெளியே போனாலுமே அந்த மாஃபியா ஒர்க் பார்க்குற பிளேஸ்க்குள்ளேயே தான் இருக்கும். அப்புறம் நேராக அந்த பாக்ஸ்க்குள்ளேயே தான் போயிருக்கும். ஆனால் இது ஃபாரஸ்ட்டுக்குள்ளே இவ்வளோ தூரம் வந்திருக்கேன்னு ஜேகப்போட பர்சனல் பாடிகார்டுக்கு டவுட். ஆனால் அதே டவுட்டு தான் நம்ம ஜங்குக்கும். எப்படி என்னோடய ஸ்னேக்ஸ் எல்லாமே இவ்வளோ தூரம் வந்திருக்கும், ஹயாங்கோட ஸ்னேக்ஸில் ஒரு 3 ஸ்னேக்ஸ் மிஸ் ஆகுது, என் ஸ்னேக்ஸில் ஒரு ஸ்னேக்ஸும் இல்லையே அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம ஜங்குக்கு அப்படியே டென்ஷன்லேயே நின்றுக்கிட்டு இருந்தேன். நம்ம ஜங்குக்கோட ஃபீட் அப்படியே ஒரு ஸ்னேக் அப்படியே சுற்றுது, ஒரு மாதிரி ரோல் பண்ணபடியே மேலே ஜங்குக்கோட ஷோல்டர்கிட்ட வருது. கோப்ரா, நீ இங்கேயா இருக்கிற அப்படிங்கிற மாதிரி அந்த ஸ்னேக்கை நோட் பண்ணுறாரு. அந்த ஸ்னேக் செம்ம டார்க் பிளாக் கலரில் தான் இருக்குது. அது கோப்ரா. ஓகே ஆடம், அதுக்கு கோப்ரான்னு தான் நம்ம ஜங்குக்கும் நேம் வச்சுருக்காரு. இந்த மாதிரி ஜங்குக்கோட ஃபேவரட் ஸ்னேக்கு ஜங்குக் பக்கத்தில் இருக்கிறத நோட் பண்ணிவிட்டு, நீ இங்கே இருக்க, மற்றவங்களாம் எங்கே போனாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் நம்ம
ஜங்குக்கோட ஷோல்டர்லேருந்து அப்படியே கீழே இறங்கி மற்ற ஸ்னேக்ஸ்லாம் எந்த பிளேஸில் இருக்குங்கிற மாதிரி ஜங்கு கூட சேர்ந்து அந்த ஸ்னேக்கும் தேடுது. இந்த மாதிரி தேடினா இப்போ அந்த பிளேஸில் ஒரு டாக் வேகமாக ரன் பண்ணபடி வந்து நம்ம ஜங்குக்கு மேலே ஜம்ப் பண்ணுது. இந்த மாதிரி ஜம்ப் பண்ண டைகர் நீ இங்கே தான் இருக்கிறியா? எல்லாரும் இங்கே இருக்க சொல்ல எப்படிடா என்னோட திங்ஸ் எல்லாம் இப்படி டேமேஜ் ஆயிடுச்சு? யாருடா அந்த பிளேஸ்க்கு வந்தா? எனிமீஸை நீங்கள் 2 பேரும் விட்டாடா வச்சிங்கங்கிற மாதிரி கோபுராவையும் டைகரையும் பிடிச்சி திட்டுறாரு. இந்த மாதிரி திட்டுனா நம்ம டைகர் தான் அது நான் இங்கே குலைக்கும்ல அந்த மாதிரி சவுண்டு கொடுத்துட்டு அது ஸ்மெல் பண்ணி பார்த்து கரெக்டாக நம்ம ஜொங்கு கூட மற்ற ஸ்நாக்ஸ்லாம் எங்கே இருக்குங்கிற மாதிரி அந்த பிளேஸ்க்கே நம்ம ஜொங்குக்கு கூட்டிகிட்டு போகுது. இந்த மாதிரி கூட்டிகிட்டு போனோம். ஜங்குக்கு மற்ற ஸ்நாக்ஸ் எங்கெல்லாம் இருக்கோ அது எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணிவிட்டு திரும்பவும் மாஃபியா ஒர்க் பார்க்குற பிளேஸ்க்கு வந்துடுவார். அவங்க திங்ஸ் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணியாச்சுங்கிற மாதிரி மார்க்கும் ஜேக்கப்போட பர்சனல் பாடிகார்டும் சொல்கிறாரு. இந்த மாதிரி நம்ம ஜங்குக்கிட்ட சொன்னோம். மார்னிங் ஆயிடுச்சு. மார்னிங் 8 ஆயிடுச்சு. ஆனால் நம்ம டே பெட்டில் அமைதியாக ஸ்லீப் பண்ணிட்டு தான் இருக்காரு. மற்ற எல்லாருமே எழுதிட்டாங்க. டேயும் ஜிமினாவும் மட்டும்தான் பெட்டில் ஸ்லீப் பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம ஜங்குக்கு இவ்வளோ டைம் ஆகியுமே இன்னுமே மாஃபியா ஒர்க் பார்க்குற பிளேஸை விட்டு போகல. ஏன்னா இப்போ தான் அவ்வளோவும் அவங்க ஹேண்ட்ஸ்க்கு கிடைக்கே செஞ்சுருக்கோம். அவ்வளோத்தையும் அந்தந்த பிளேஸில் கரெக்டாக அதை க்ளீன் பண்ணி வேறு நியூ பாக்ஸ் வாங்கி அதுக்கு அரேஞ்ச் பண்ணி அதில் அவங்கவுங்க திங்ஸை எடுத்து வச்சுட்ருக்காங்க. இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு இருந்தோம். இந்த மாதிரி யார் நம்ம பிளேஸ்க்குள்ளே வந்துட்டு டைகர்கிட்ட அப்படியே நம்ம ஜங்குக்கு வந்துட்டு இந்த பிளேஸில் எனிமீஸ் யாராவது வந்தாங்களா? யாராவது அட்டாக் பண்ண வந்தாங்களா? இங்கே என்ன நடந்துச்சு? என் பாடி கார்ட்ஸை தாண்டி நான் உன்கிட்ட தான் அதிகமாக நீ நீ என்ன சொல்கிறியோ அதை தான் நான் நம்புவேன். இங்கே ஏதாவது தேர்ட் பர்சன்ஸ் வந்தாங்களா அப்படிங்கிற மாதிரி டைகர்கிட்ட கேட்கவும் தேர்ட் பர்சன்ஸ் வந்தால் தான் நம்ம டைகர் அதர் பர்சன்ஸ் கூட ஃபைட் பண்ணியிருக்கோம்ல. ஆனால் அங்கே இருந்தது ஜங்கு கூட பாடி கார்ட்ஸ் தானே இந்த ஹோல் ஒர்க்கையும் பண்ணியிருப்பாங்க. அதனால அந்த டாக் வந்து இல்லைங்கிற மாதிரி சவுண்ட் கொடுக்குது. இந்த மாதிரி டைகர் சொல்கிறத பார்த்துட்டு ஏன்னா கோப்ராவும் பக்கத்தில் தான் இருக்குது. 2 பேருமே இந்த பிளேஸில் சேஃபாக தான் இருக்காங்க. ஆனால் பட் எனிமீஸ் யாருமே உள்ளே வரல. அப்போ நம்ம பாடி கார்டில் யாரோ ஒருத்தர் தான் இந்த மாதிரி ஹோல் ஒர்க்கையும் பண்ணியிருக்காங்க. யாராக இருக்கும் அந்த பர்சன்ஸ் அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணிகிட்டே இருந்தேன். இப்போ அந்த கோப்ரா தான் வேகமாக போகுது. இந்த மாதிரி போனால் எங்கே போகிற கோப்ரா நில்லு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து இப்போ தானே ஒவ்வொரு திங்ஸும் கிடச்சிருக்கு. கோப்ராவுக்கு ஏதாவது ஆயிடுமோங்கிற பயத்தில் கோப்ரா பின்னாடியே வந்தான். தியா கிட்ட எந்த பர்சன்ஸ் மணியை வாங்கி இந்த ஹோல் ஒர்க்கையும் பண்ணாங்களோ அந்த 2 பர்சன்ஸ் கிட்டேயே கரெக்டாக போய் நிற்குது. இந்த மாதிரி கோப்ரா வந்து நிற்கிறத பார்த்துட்டு டே இதை கில் பண்ண சொன்னோம்லடா கில் பண்ணலையா நீ அப்படிங்கிற மாதிரி அவன் பக்கத்தில் இருக்கவனை பற்றி கேட்க நீ கில் பண்ணியிருப்பேன்னு நான் நினச்சேனடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு 2 பேருமே ஜங்கு கூட அந்த ஸ்னேக்கை பார்ப்பாங்களா அந்த மாதிரி பார்த்தேன். ஜங்கு கரெக்டாக அந்த கோபுரம் அப்படியே ஹேண்ட்ஸில் எடுத்துகிட்டு நீ எதுக்காக இங்கே வந்து இப்படி நிற்கிற? என்ன வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் அந்த ஸ்னேக் வந்து அப்படியே ஜங்கு கூட ஹேண்ட்ஸ்லேருந்து ஆப்போசிட்டில் இருக்க பர்சன்ட்டை கடிக்குது. அதோட பாய்ஸனை அட்டாக் பண்ணுது. இந்த மாதிரி அட்டாக் பண்ணுறத பார்த்துட்டு கோப்ரா என்ன பண்ணுறா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அதை கண்ட்ரோல் பண்ணலான்னு வந்தோம். நம்ம ஜங்குக்கு புரிஞ்சிடுச்சு இவங்களில் யாரோ ஒருத்தர் தான் அந்த ஒர்க்கை பண்ணியிருக்காங்கிற மாதிரி சொல்லிட்டு கோப்ரா இப்போ கடிச்சிருக்கும்ல அந்த பர்சன்ட்டுக்கு பாய்சன் அட்டாக் ஆகிட்ருக்கும். அந்த மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு நீங்கள் 2 பேரில் யாரோ தான் அந்த ஒர்க்கை பண்ணியிருக்கீங்க. உண்மையை சொன்னீங்கன்னா நான் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போவேன். அதுக்கான ட்ரீட்மெண்ட்டை இப்போவே பார்க்கலாம். இல்லைன்னா நீ டெத் ஆகிடுவ அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு மிரட்டுவாரா அந்த மாதிரி மிரட்டுனா அந்த பர்சன்ட் எல்லாத்தையுமே சொல்லிடுவான். இது பண்ணது எல்லாமே தியா தானுங்கிற மாதிரி தியாவோட நேமை சொல்லி நாங்கள் தான் அவன்கிட்ட மணியை வாங்கி இந்த ஹோல் ஒர்க்கையும் பண்ணோம். எனிமீஸ்லாம் யாரும் அட்டாக் பண்ணல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறத கேட்டு என்ன துணிச்சல்டா உங்களுக்கு? இந்த பிளேஸை சேஃபாக பார்த்துக்கோங்கன்னு தானே கால் பண்ணி சொன்னேன். ஏன் பிளேஸே டேமேஜ் ஆக்கி என் ஸ்னேக்ஸ் எல்லாம் தப்பிக்க விட்ருக்கீங்க. என் ஹயாக் பிடிச்சி வச்சிருந்த அனிமல்ஸில் 3 அனிமல்ஸ் டெத் ஆகிருச்சு. ஜேகப்புக்கு மட்டும் இது தெரிஞ்சிச்சு. தெரிஞ்சால் தானே அவன் யாருங்கிறது உங்களுக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேய் மார்னிங் ஆயிடுச்சுல ஹயாங்ஸ் எல்லோரும் எழுந்துப்பாங்க. ஹயாங்ஸ்க்கு கால் பண்ணி இங்கே நடந்த மூமெண்ட்டை சொல்லு எல்லாரும் இங்கே வரட்டும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு சொல்லுவாரோ அந்த மாதிரி சொன்னோம். அதேமாதிரி ஜேக்கப்போட பர்சனல் பாடி கார்டு நம்ம ஜேக்கப்புக்கு கால் பண்ணி இந்த பிளேஸில் இப்படி ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு. நம்மளோட 3 அனிமல்ஸ் டெத் ஆகிடுச்சு அப்படிங்கிற மாதிரி அட்டாக்கில் டெத் ஆகிடுச்சு ஃபயரில் அப்படிங்கிற மாதிரி ஜேக்கப்போட பர்சனல் பாடி கார்டு சொல்கிறது கேட்டு ஃபுட்டை சாப்பிட உட்காந்துருந்து நம்ம ஜேக்கப் ரொம்ப ஷாக் ஆகி என்ன என்னோடய பேபிஸ்லாம் டெத் ஆகிட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நான் அம்மா ஜேக்கப் டாக்குன்னு எழுந்து
யார்டா அது ஏன் பேபி மேலே கையை வச்சது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு செம்ம காண்டில் அப்படியே அங்கேருந்து சாப்பிடாம கூட எழுந்து போகிறாரு. இந்த மாதிரி எழுந்து போகிறத நம்ம மிம்மம் நோட் பண்ணால் ஜேக போகிற மூமெண்ட்டை பார்த்துட்டு நம்ம ஆரமுக்கும் சுகாவுக்குமே கால் வருது. அவங்களுமே நேற்று நைட்டு மாஃபியா ஒர்க் பார்க்குற பிளேஸில் ஃபைட்டாக இருக்குங்கிறது தெரிஞ்சு அவங்களுமே அங்கேருந்து எழுந்து போகிறாங்க. இந்த மாதிரி எழுந்து போனால் நம்ம ஜின்னு ஒயனு தான் என்ன அவங்க பாட்டுக்கு எழுந்து போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நோட் பண்ணோம். மீன் இப்போ வரைக்குமே ரூமை விட்டு வெளியே வந்துருக்க மாட்டாங்க. அவங்க ரூமில் ஸ்லீப் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இதை மிம்மம் நோட் பண்ணிவிட்டு டேயும் ஜிமினாவையும் கீழே கூட்டிகிட்டு வா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் அந்த மேடு நேராக டேயோட ரூமுக்கும் ஜிமினோட ரூமுக்கு வந்து நீங்கள் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு கீழே வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கீழே வந்துடுவாங்க. இந்த மாதிரி கீழே வந்தால் இப்போ மாஃபியா ஒர்க் பார்க்குற பிளேஸை தான் கட்டுது. மாஃபியா ஒர்க் பார்க்குற பிளேஸில் நம்ம பாய்ஸஸ் எல்லாருமே கரெக்டாக ஒரே பிளேஸில் இருந்தோம். நம்ம ஜொங்குக்கு அதே பிளேஸில் தான் இருக்கிறாரு. இங்கே என்ன நடந்துட்டுருக்கு ஜொங்குக்? அப்போ நேற்று நைட்டு இந்த பிளேஸ்க்கு நீ வந்துட்டியா? இங்கே என்ன நடந்துச்சு? எந்த எனிமி வந்து நம்ம திங்ஸ் எல்லாம் இப்படி டார்கெட் பண்ணி டேமேஜ் பண்ணது? என்னோட பேபிஸ் 3 பேபிஸை அவன் கீல் பண்ணிட்டு போயிருக்கான். நீ அவனை பார்த்துட்டா விட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் ஏன்னா ஐயா ஏன் நம்ம இதெல்லாம் பேசுகிற? நம்ம திங்ஸில் ஹேண்ட்ஸை வச்சு அவங்கள விட்டா வைக்க முடியும். ஆனால் அதுக்கு பதிலாக ஒன்று பண்ணி வச்சுருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜொங்குக்கு சொல்லுவாரா?